தொடர்ந்து இது சார்ந்த பார்வை நம்மோடு பகிர்வதற்காக ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த திரு தாஸ் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு 1,00,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இதற்கு முன்பு பதவி உயர்வு பெற்றவர்களுடைய அந்த உத்தரவும் ரத்தாவதற்கு வாய்ப்பு இருக்குமா உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவால்? வணக்கம். இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த தீர்ப்பு, குறிப்பாக ஆசிரியர் சமுதாயத்தில் பெரும் அதிர்ச்சியையும் வருங்கால ஆசிரியர் இனம் இந்த ஆசிரியர் தொழிலுக்கு வருவதற்கே அச்சப்படுகின்ற அளவிலே இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இருந்தாலும் மாண்புமிகு நீதியரசர்கள் மறுபரிசீலனை செய்ய சட்ட கருத்துக்களின் அடிப்படையிலே அதை மேல்முறையீடுக்கான வாய்ப்புகள் இருந்தால் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 2013க்கு பிறகு இந்த டெட் தேர்வு ஆர்டி ஆக்டின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பு பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள் இதற்கான இலக்குகளில் அவர்களுடைய பணி நியமனம் கிடையாது. முறையாக பயிற்சி பெற்று முறையான நியமனத்தில் அதற்கான தேர்வுகள் அடிப்படையில் தமிழ்நாடை பொறுத்தவரையில் நாம் தேர்வாகியிருக்கிறோம். குறிப்பாக வட மாநிலத்தில் பொறுத்தவரையில் 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள், 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள், எந்தவித தகுதியும் இல்லாத எழுதியவர்களுக்கு அந்த தகுதி தேர்வு அவசியமாக கருதப்பட்டது. ஆனால் இந்திய முழுக்க இதை செய்திருப்பது என்பது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாக தான் கருதப்படுகிறது. பதவி உயர்வுக்கு என்று அவர்கள் வைத்திருந்தால் டெட்டுக்கு பிறகு 13க்கு பிறகு டெட்டை எழுதியவர்களுக்கு அதை பயன்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்றுதான் சட்ட ரீதியாக வழக்கறிஞர் வழியாக நாங்கள் தெரிவிக்கும் அதற்கான கருத்துருக்களை. ஆனால் தற்பொழுது இந்த தீர்ப்பானது மிக அதிர்ச்சி அளிக்கிறது. இதனால் 55 வயதுக்கு பிறகு இருப்பவர்களுக்கு தவிர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் பதவி உயர்வு வேண்டும் என்றால் அவர்களும் எழுத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு பல்வேறு வகைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற கருத்தை பகிர்ந்திருக்கிறீர்கள். நன்றி திரு தாஸ்.